சார்ஜ் மின்னூட்டம் I is equal to Q by T, Q is equal to IT. சார்ஜுக்கு வந்து என்ன எஸ்ஐ அலகு என்ன மின்னூட்டம்க்கு கூலும். கூலும் இப்படிலாம் இன்னொரு எழுதலாம். ஐக்கு ஆம்பியர், டைமுக்கு செகண்ட். கூலும் ஆம்பியர் செகண்ட். டைமென்ஷன் பரிணாமம் AT. Ampere into time. Second, potential மின்னழுத்தம் V is equal to W by Q. V is equal to W by Q. So, W is equal to V க்கு F into T எழுதலாமா? F into T by Q. So, இப்போ என்ன யூனிட் வரும்? கிலோகிராம் ms power minus 2 into ms by Q க்கு ஆம்பியர் செகண்ட். So, kg m square s power minus 2 by ஆம்பியர் செகண்ட். ஃபைனலா என்ன கிடைக்கும்? kg m square s power minus 3 ampere power minus 1. kg m square s power minus 3 ampere power minus 1. டைமென்ஷன் பரிணாமம் எழுதுனா என்ன வரும்? m l square t power minus 3 a power minus 1. ml square t power minus 3 a power minus 1. Next, capacitance. மின்தேக்குத்திறன். Formula C is equal to Q by V. SI யூனிட்டே ஃபாரட் தானே? ஃபாரட் F. இதுக்கு என்ன SI யூனிட் வரும்னா ஃபாரட். டைமென்ஷன் பரிணாமம் Q by V தானே? ஸோ Q கண்டுபிடிச்சதையும் V கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணிக்கும். Q என்ன கண்டுபிடிச்சோம்? AT. V கண்டுபிடிச்சோம்? M L square
t power minus 3 a power minus 1. ரெடி டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? m மேல போடுச்சா m power minus 1, l மேல போடுச்சுன்னா l power minus 2. ஆல்ரெடி t மேல இருக்கு, கீழே இருந்து t மேல போனுச்சு, t power minus 3 போச்சுன்னா plus 3 ஆயிடும், t power 4 a square. QE டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின்புலம். ஃபார்முலா E is equal to F by Q. E is equal to F by Q. இங்க SI யூனிட் வந்து நியூட்டன் கூலும் பவர் மைனஸ் 1. ஏன்னா F க்கு நியூட்டன், Q க்கு கூலும் பவர் மைனஸ் 1. நியூட்டன் கூலும் பவர் மைனஸ் 1. F by Q தானே, F என்ன கிடைக்கும்பா? டைமென்ஷன் ml t power minus 2. Q க்கு AT-யா டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? அப்போ ml t power minus 3 a power minus 1. ml t power minus 3 a power minus 1.
நெக்ஸ்ட் எழுதுங்கப்பா. Electric dipole moment. மின் இருமுனை திருப்புத்திறன். So formula ஞாபகம் இருக்கா? P is equal to Q into 2D. SI யூனிட் என்ன வரும்? Q னா சார்ஜ், மின்னூட்டமா கூலும், Dன்றது தொலைவு, கூலும் மீட்டர். டைமென்ஷன் பரிமாணம் என்ன வரும்? ஸோ கூலும்க்கு இப்போ தானே பார்த்தோம் 18. அதே மாதிரி டிக்கு எல், ஏடிஎல். ஏடிஎல். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்தப்புலம். என்ன வரும்? காந்தப்புலம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. நேற்று கூட நம்ம காந்தப்புலம்க்கு ஒரு ஃபார்முலா படிச்சோம். μ0/4π ஐடியல் sin θ by r ஸ்கொயர்னு. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஃபார்முலாவா இருக்கும், நமக்கு சம் போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் சின்ன ஃபார்முலா ஒன்று சொல்றேன். B is equal to FIL sin θ. இந்த ஃபார்முலா நான் இன்னைக்கு சொல்லி தருவேன், எடுத்து எழுதிக்கோ. B is equal to FIL sin θ. சரியா? காந்தப்புலத்துக்கு அழகு பாத்தீங்கன்னா டெஸ்லா. காந்தப்புலத்துக்கு அழகு வந்து டெஸ்லா. சரியா? டைமென்ஷன் பரிமாணம் எழுதுங்க. F கிடைக்கும் mLT பவர் -2. ஐனா கரண்ட், மின்னோட்டம். அப்ப டைரக்டா அதுக்கு என்ன எழுதிக்கலாம்? ஆம்பியர். எல்னா லென்த், நீளம். அப்போ எல். சைன் தீட்டாக்கு என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. சாரி ஃபார்முலா மாத்துங்க. F is equal to தான் BAL sin θ. ஃபார்முலா மாத்திக்கோ. சாரி, B என்ன கிடைக்கும்? F by IL sin θ. F is equal to BIL sin θ, but B is equal to F by IL sin θ. என்ன வரும்? F க்கு
ml t power minus 2 கீழே ஐக்கு என்ன வரும் ஆம்பியர் எல்லுக்கு எல் எல் கேன்சல் ஆயிட்டா mt power minus 2 a power minus 1 mt power minus 2 a power minus 1 next magnetic dipole moment first electric dipole moment பார்த்தோம் magnetic dipole moment காந்த இருமுனை திருப்புத்திறன் காந்த இருமுனை திருப்புத்திறன் இது ஃபார்முலா ஞாபகம் இருக்கா m is equal to IA ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அத போடுங்க இன்னொரு ஃபார்முலா கூட படிச்சிருக்கோம் எத்தனை ஞாபகம் இருக்குன்னு தெரியல கேபிட்டல் M is equal to small m into 2l ன்னு ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா கொஞ்சம் ட்ரிக்கா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு அதனால இது வேண்டாம் m is equal to IA போடு SI யூனிட் என்ன வரும் I க்கு ஆம்பியர் ஏரியானா ஏனா பரப்பளவு ஏரியா மீட்டர் ஸ்கொயர் இதுதான் SI யூனிட் SI அலகு டைமென்ஷன் பரிமாணம் AL ஸ்கொயர் வரும் AL ஸ்கொயர் அடுத்து magnetic pole strength காந்த முனை வலிமை magnetic pole strength காந்த முனை வலிமை ஸ்மால் m அதுக்கு சிம்பிள் இப்பதான் நம்ம பார்த்தோம் கேபிட்டல் M is equal to small m into 2l அப்ப இருந்து ஸ்மால் m என்ன கிடைக்கும் capital M by 2l pole strength is equal to magnetic dipole moment by 2l முனை வலிமை is equal to காந்த இருமுனை திருப்புத்திறன் by 2l so காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் IA பார்த்தோம் IA by 2l சரியா IA by 2l SI யூனிட் என்ன வரும்பா I க்கு ஆம்பியர் A க்கு மீட்டர் ஸ்கொயர் கீழே ஒரு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டரும் கேன்சல் ஆனிச்சுன்னா ஆம்பியர் மீட்டர் பரிமாணம் வந்து AL ஆக்சுவலி கேபிட்டல் M க்கு AL ஸ்கொயர் வரும்பா ஸ்மால் m க்கு AL வரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது டைபோல் மொமெண்ட் போல் ஸ்ட்ரென்த் முனை வலிமை காந்த இருமுனை திருப்புத்திறன் தூங்காம கவனிக்கிறவனா கை தூக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஒரு 70 பேரை காணோம் இருக்கிறவன்
குட். கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். காந்தப்பாயம். phi is equal to BA cos theta. கீழே வேணா பி போட்டுக்கோ. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால பி போட்டுக்கோ. காந்தப்புல பாயம் இல்ல காந்தப்புல. ஸோ இதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர். சாரி, வெப்பர் வெப்பர் வெப்பர். ரைட். ஸோ இப்போ பிக்கு என்ன பார்த்தோம்? திருப்பி பாருங்க. பிக்கு என்ன பார்த்தோம்? ml square t square a power minus 1. Sorry, mt square a power minus 1. m t power minus 2 a power minus 1 into ஏரியா பரப்பளவு ஒரு எல் ஸ்கொயர். இப்போ எம் அவ்வளோதான். இது பிக்கு, இது ஏக்கு. காஸ் தீட்டா கிடையாது. பி கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். பியும் ஏவும் மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க, அதையும் எழுதிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் காந்த பாயம், சாரி மின்புல பாயம். இதுக்கு ஃபார்முலா phi is equal to EA cos theta. Phi is equal to EA cos theta. So E க்கு என்ன வரும்? இது SI யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் கூலும் பவர் -1 மீட்டர் ஸ்கொயர். அப்ப நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. டைமென்ஷன் பரிமாணம் எழுதுறா. ஈக்கு என்ன வரும்? ml t பவர் -3 ஏன்னு பார்த்தோம். இன்டு ஏனா ஒரு எல் ஸ்கொயர். அப்போ
கீழே போறோம் என்ன கிடைக்கும் ml cube t power minus 3 a power minus 1. ml cube t power minus 3 a power minus 1. ஆக்சுவலி இதெல்லாம் தனியா ஒரு கொஸ்டினாவே கேட்பாங்க தனி கொஸ்டின் இதெல்லாம் அடுத்து ரெசிஸ்டன்ஸ் மின்தடை ரெசிஸ்டன்ஸ் மின்தடை ஓம்ஸா தெரியும் R is equal to V by I. யூனிட் அலகு வந்து ஓம் R is equal to V by I அலகு வந்து ஓம் V மின்னழுத்தம்க்கு என்ன பார்த்திருக்கோம் பொட்டன்ஷியலுக்கு ml square t power minus 3 a power minus 1 இது எல்லாமே நீ போட்டு பார்க்கணும் Vனா V காணத போட்டு பார்க்கணும் சரியா Vக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் நம்ம W by Q I இப்படி எழுதி அடுத்து W எழுதி Q எழுதி I எழுதி நீ சால்வ் பண்ணணும் புரியுதா அப்பா பண்ணக்கூடாது ஐக்கு என்ன பார்த்தோம் ஆம்பியர் என்ன கிடைக்கும் ml square t power minus 3 a power minus 2 அடுத்து மொபிலிட்டி இயக்க எண் மொபிலிட்டி இயக்க எண் mu is equal to vd by E drift velocity by electric field இழுப்பு திசைவேகம் by மின்புலம் மேல வந்து drift velocity யூனிட் எழுதுங்க யூனிட் என்ன ஒரு அலகு velocity திசைவேகம்க்கு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 இதுக்கு நியூட்டன் கூலும் பவர் மைனஸ் 1 எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின்புலம் அப்ப என்ன கிடைக்கும் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 நியூட்டன் பவர் மைனஸ் 1 கூலும் பவர் மைனஸ் 1 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 நியூட்டன் பவர் மைனஸ் 1 கூலும் பவர் மைனஸ் 1 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் நியூட்டன் பவர் மைனஸ் கூலும் பவர் மைனஸ் அது டைமென்ஷன் இது பரிமாணம் mu is equal to vd க்கு என்ன கிடைக்கும் drift velocity இழுப்பு திசைவேகம் அப்ப velocity திசைவேகம் அதே போட்டுக்கலாம் so ml power minus 1 sorry lt power minus 1 கீழே E க்கு என்ன கிடைக்கும் mlt power minus 3 a power minus 1 முன்னாடி திருப்பி பார் போட்டிருப்போம் ஃபைனலா என்ன வரும் ll கேன்சல் ஆயிடும் பையன் c power minus 1 மேல போச்சா c தான் வரும் நீ மாத்திக்கோ மேல அதெல்லாம் மாத்திக்கோ மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 நியூட்டன் பவர் மைனஸ் 1 கூலும் okay next so lt power minus 1 mlt power minus 3 a power minus 1 so இதுல எழுதுங்க டைமென்ஷன் எழுதுங்க
m க்கு lt power minus 1 பா. E electric field க்கு ml t power minus 3 a power minus 1. ll cancel ஆயிடும். t power minus 1 t power minus 3 cancel t power minus 2 வரும். ஃபைனலா m மேல போனுச்சுன்னா m power minus 1, t power minus 2 மேல போனுச்சுன்னா t square, a power minus 1 மேல போனுச்சுன்னா a. அப்ப m power minus 1 t square into a. m power minus 1 t power c square a. mobility இயக்க எண். அடுத்து resistivity மின்தடை எண். ரெசிஸ்டன்ஸ் வேற ரெசிஸ்டிவிட்டி வேற, மின்தடை வேற மின்தடை எண் வேற. ஃபார்முலா தெரியும், rho is equal to RA by L. ரெசிஸ்டிவிட்டினா rho is equal to RA by L. ஸோ யூனிட் என்ன வரும்? ஆருக்கு ஓம், ஏக்கு மீட்டர் ஸ்கொயர் ஏரியா பரப்பளவு பை மீட்டர். ஸோ கேன்சல் ஆனா ஓம் மீட்டர். ஸோ ஆருக்கு என்ன பார்த்தோம் திருப்பி பாருங்க, டைமென்ஷன் பரிமாணம் ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 3 a பவர் மைனஸ் 2 இன்டு இதுக்கு ஒரு எல் ஸ்கொயர், கீழே எல்லுக்கு ஒரு எல். இந்த எல் ஸ்கொயர் இந்த எல்லு கேன்சல் ஒரு எல் போயிடும். மிச்சம் m எல் கியூப் t பவர் மைனஸ் 3 a ஸ்கொயர். எல் ஸ்கொயரும் எல் கியூபும் சேர்ந்து. புரிஞ்சவங்களா கை தூக்கு பார்க்கலாம். தூங்காதரா. ஓகே, அடுத்தது கண்டக்டன்ஸ் கடத்துத்திறன். சொல்லி சீன் சொல்லுவோமா? ஷர்மிதா, அங்க ஏன்றது ஏரியா பரப்பளவு. ஃபார்முலா எழுதுப்பா. சி எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்? ஆருக்கா? ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கண்டக்டன்ஸ் மின்தடைக்கு எதிர்த்தகதான கடத்துத்திறன். ஸோ இப்போ யூனிட் என்ன வரும்? ஓம் பவர் மைனஸ் 1. ஏன்னா ஆருக்கு ஓம், அது மேல வந்து ஓம் பவர் மைனஸ் 1. ஆருக்கு என்ன கண்டுபிடிச்சோமோ அப்படியே தலைகீழா போடு. ஆருக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 1 by ஆருக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? m l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 3 a பவர் மைனஸ் 2 ஆருக்கு. கரெக்டா? கரெக்டாடா? அது தலைகீழா போடு. மேல வந்தா மைனஸ் ஆகும் அப்படியே எல்லாமே. m பவர் மைனஸ் 1 l பவர் மைனஸ் 2 t கியூப் a ஸ்கொயர்.
m power minus 1 l power minus 2 t cube a square. அடுத்து conductivity கடத்தி எண் சிக்மா sigma is equal to 1 by rho. Resistivity அப்படியே reciprocal. மின்தடையனுக்கு அப்படியே என்னவா இருக்கு தலைகீழாக. டீ வருண்டா பிரேக் வேற இருங்க ஒரு 5 நிமிஷம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 பை ரோவா. ஸோ எஸ்ஐ யூனிட் என்ன வரும்? ரோக்கு என்ன வந்துச்சு? ஓம் மீட்டரா. அப்ப எஸ்ஐ யூனிட் ஓம் பவர் மைனஸ் மீட்டர் பவர் மைனஸ். ஓம் பவர் மைனஸ் மீட்டர் பவர் மைனஸ் 1. டைமென்ஷன் எழுதுப்பா. ரோக்கு என்ன வந்துச்சு? m l cube t power minus 3 a power minus 2. இது மாறி வந்துச்சுன்னா என்ன வரும்? m power minus 1 l power minus 3 t cube a square. m power minus 1 l power minus 3 t cube a power 1 a square. Next, temperature coefficient of resistance. Temperature coefficient of resistance. வெப்ப மின்தடை எண். ஆல்பான்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? சரி, இதுங்க இதை எழுதிட்டு போங்கடா. வெப்ப மின்தடை எண் ஆல்பா. இதை எழுதிட்டு போ, அப்படியே ஏஞ்சி போகாத. வெப்ப மின்தடை எண் ஆல்பா. என்ன வரும்? நமக்கு ஆல்பாக்கு ஃபார்முலா படிச்சோம், ஞாபகம் இருக்கா? RT minus R0 by R0 into del T. RT minus R0 by R0 into del T. ஸோ மேலையும் ரெசிஸ்டன்ஸ் R தான் இருக்கு, மின்தடை கீழே ஒரு R இருக்கு. அப்ப அந்த R என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப SI யூனிட் என்ன வரும்? கெல்வின் பவர் மைனஸ் 1. கீழே டெம்பரேச்சர் இருக்கா, வெப்பநிலை. டெல்டினா டெம்பரேச்சர் சேஞ்ச் தானே, வெப்பநிலை மாற்றம் தானே, அது கெல்வின் பவர் மைனஸ் 1. இதான் யூனிட் அலகு. அப்ப டைமென்ஷன் பரிமாணம் என்ன வரும்? அதேதான் வரும், K பவர் மைனஸ் 1 தான். ஏன்னா மேல இருக்க ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும்.
இப்ப டைமென்ஷன் பரிமாணம் என்ன வரும்? k power minus 1. சரி, ஒரு 4 தான் இருக்கு, எழுதிட்டு போயிருங்க. ஒரு 4 தான் இருக்கு, எழுதிட்டு போயிடு. ஈவினிங் ரிமைனிங் ஈவினிங் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு 4 மட்டும் எழுது, முடிச்சிருவோம் அந்த டாபிக்கை. போகக்கூடாது யாரும், 4 மட்டும் தான் இருக்கு, எழுதிட்டு போ. எழுது, சீக்கிரம் எழுது பார்ப்போம். எனர்ஜி டென்சிட்டி, ஆற்றல் அடர்த்தி. சீக்கிரம் எழுது, 4 தான். ஆற்றல் அடர்த்தி. ஷார்ட்டா எக்ஸாம்பிள் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஈடின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி எனர்ஜி டென்சிட்டினாலே எனர்ஜி பை வால்யூம், ஆற்றல் பை பருமன். சரியா? சோ ஆற்றலுக்கு ஜூலு, இதுக்கு மீட்டர் பவர் -3, மீட்டர் கியூப் வரும், மேல வந்து மீட்டர் பவர் -3. டைமென்ஷன் எழுது. எனர்ஜி ஆற்றல் என்ன கிடைக்கும்? ml² t power -2 கிடைக்கும். இதுக்கு L cube கிடைக்கும். கேன்சல் ஆனிச்சுன்னா ml power -1 t power -2. ml power -1 t power -2. Next, decay constant அப்படின்னா disintegration constant, ஷார்ட்டா லாம்டான்னு சொல்லுவோம், சிதைவு மாறிலி. ஞாபகம் இருக்கா? decay constant இல்ல disintegration constant, சிதைவு மாறிலி. T half is equal to 0.693 by lambda. அந்த ஃபார்முலா ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுல வர அந்த லாம்டா தான். T half, half life period, அரைவாழ் காலம் is equal to 0.693 by lambda. என்ன கிடைக்கும் அப்போ? lambda is equal to 0.693 by T half. 0.693 நம்பர், அதை விட்டு SI என்ன வரும்? S power -1. கீழே டைம் மேல வந்தா S power -1, பரிமாணம் T power -1. பரிமாணம் வந்து T power -1. at the half life period இல்ல mean life period, அரைவாழ் காலம், சராசரி ஆயுட்காலம், எது கேட்டிருந்தாலும் அரைவாழ் காலம், சராசரி ஆயுட்காலம், இதெல்லாமே பாருங்க பீரியட், காலம். கரெக்டா? இதுக்கெல்லாம் என்ன வரும்? டைமென்ஷன் மட்டும் எழுதிக்கோப்பா, T தான் வரும். எல்லாமே காலம், டைம். சோ அப்போ ஃபார்முலா எதுவும் வேண்டாம். SI யூனிட் வந்து செகண்ட் வரும், SI அலகு. பரிமாணம் வந்து கேபிட்டல் T, டைம் மட்டும் வரும். பவர் ஆஃப் லென்ஸ், லென்ஸின் திறன்.
ஃபார்முலா படிச்சோம். P is equal to 1 by F னு. F ன்றது ஃபோக்கல் லென்த் மீட்டர் தானே. அப்ப SI யூனிட் வந்து மீட்டர் பவர் -1, டைமென்ஷன் பரிமாணம் வந்து L பவர் -1. ரைட். இன்னொரு 15 இருக்குடா. இந்த 15 ஈவினிங் பார்த்துட்டா முக்காவாசி லெசன் முடிஞ்சது. அதை பார்த்துட்டு ஈவினிங் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் சில சின்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், வெர்னியர் காலிப்பர், வெர்னியர் அளவி, ஸ்க்ரூ கேஜ், திருகலவி, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு லெசன் முடிஞ்சிடும். சரியா? ஸோ இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு மார்னிங் 2 டைம் கிளாஸ் போட்டு லெசன் முடிச்சிருவேன். ஸோ அடுத்து 6:30க்கு கிளாஸ். 6:30க்கு கிளாஸ் தமிழ் மீடியம்க்கு ஈகாலஜி, சூழல் மண்டலமும் ஸ்ட்ராட்டஜிஸும். சரியா? உணவு மேம்பாட்டு யுக்திகளும். இங்கிலீஷ் மீடியம்க்கு D&F 6:30க்கு அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ.